நான் எப்போதும் போல தான் இருக்கிறேன். நான் அதே வேல்முருகன் தான். அதே என்னுடைய உணர்ச்சிகரமான பேச்சு தான். நான் எப்போதும் போல தான் செயல்படுறேன். எப்போதும் போல தான் சட்டமன்றத்தில் பேசுறேன். எப்போதும் போல தான் பத்திரிகை ஊடகத்தில் சொல்றேன். இப்ப மழை வெள்ளத்தால என் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. என் தொகுதியில 2 உயிர்கள் பலியாகி இருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் 16 உயிர்கள் பலியாகி இருக்கிறது. அதனால 32 ஆடு மாடுகள் என் தொகுதியில் அடிச்சிட்டு போய் செத்துருக்கு. அதனால அந்த வலிகள், வேதனை 7 மீனவர்கள் கடலூர்ல போய் நின்னு ஒரு 2 நாளா பசியும் பட்டினியுமா கடந்து எங்களை மீளுங்க மீளுங்கன்னு சொல்லி கதறினது. அப்ப இந்த வலிகளோட நான் பேசுறேன். இப்ப திருவண்ணாமலையில ஒரு போயர் சமூகத்தை சேர்ந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த 7 பேர் அந்த நிலச்சரிவில் மாட்டிட்டு செத்துக்கிட்டாங்க. எல்லாத்துக்கும் சாவு ஏற்படுகின்ற போது ஒரு மாவட்டத்தில் 2 லட்சம், ஒரு மாவட்டத்தில் 1 லட்சம், ஒரு மாவட்டத்தில் 5 லட்சம் கொடுக்குறீங்க. அப்படிலாம் கொடுக்கக்கூடாது. உயிர் என்பது ஒன்று தான், உன்னதமானது. அந்த உயிர் ஒன்று போச்சுன்னா அது விபத்தில் செத்தாலும், வெடி விபத்தில் செத்தாலும், சிவகாசி பட்டாசு ஆலையில் செத்தாலும், மழை வெள்ளத்தில் செத்தாலும் உயிர் உன்னதமானது ஒன்று தான். அந்த ஒரு உயிருக்கும் குடும்பங்கள் இருக்கும். அந்த குடும்பத்தை காப்பாற்ற ஒரு குறைந்தபட்சம் 25 லட்சம் இல்லை 10 லட்சம் அப்படின்னு நீங்க ஒரு தீர்மானிச்சு அரசு ஒரு கொள்கை முடிவெடுத்து கொடுங்க அப்படின்னு நான் சொல்றேன். இது எல்லாம் நான் தொடர்ந்து என்னுடைய பொதுவாக பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன். என்ன ஒண்ணு, இப்ப இது இன்னைக்கு சமூக ஊடகங்கள் அதிகமா இருக்கு, வலைவலிகள் அதிகமா இருக்கு. இப்போ ஒரு பேசு பொருளா மாறுது. இது ஒரு பரபரப்பான செய்தியா தமிழ்நாட்டில் இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கு. அவ்வளவுதான்.